வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மறைந்த பெருந்தலைவரிடம் கர்மவீரர் காமராஜர் என்று சொல்லப்பட்டவருடைய சீடராக அவரிடம் அரசியலை கற்று அவரால் இலக்கிய செல்வர் என்று போற்றப்பட்ட குமரி ஆனந்தன். குமரி ஆனந்தன் என்று சொன்னால் சிறப்பான ஒரு பேச்சாளர், இலக்கியவாதி, அரசியல்வாதி, முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பொறுப்புகளை பெற்ற இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவை ஒட்டி கூடலூர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கூடலூர் நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் காங்கிரஸ் இளைஞரின் பெரும் தலைவராக இன்றைக்கு கூடலூர் பகுதியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களால் சின்னவர் என்று அழைக்கக்கூடிய சிவராஜ் அவர்களுடைய தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் இரங்கல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அவர்களின் மறைவு என்பது இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமல்ல, இலக்கிய உலகத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெரிய ஒரு பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவரது இழப்பு என்பது அதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு இழப்பாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும், அவரை இழந்து வாடும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும், இந்திய நாட்டிற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும், அதேபோல் இந்திய தேசிய காங்கிரஸ் சொந்தங்களுக்கும் கூடலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றேன். அதேபோல் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குமரி ஆனந்தன் அவர்கள் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பதவிகளை வகித்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் 2 முறை காங்கிரஸ் பேரியக்கத்தில் விலகி சரியாக கட்சி தொடங்கிய பிறகும் தாய் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அவரை மீண்டும் இணைத்து காங்கிரசுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சொன்னது போல அவர்கள் இலக்கியத்திலே தன்னுடைய அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பேரிழப்பு என்று மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தெரிவிக்கின்றேன். இந்த இரங்கல் கூட்டத்தில் அம்சா, கோபிநாதன், முகமது ரஃபி, முகமது சஃபி, ஏழைகளின் தோழன், முன்னாள் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர், முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நகர தலைவர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்த அத்துப்பா என்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்கள், பாடந்துறை அசைனார், நெல்லியால நகர தலைவர் ஷாஜு, மாநில பேச்சாளர் சுல்பிக்கர் அலி, மைதுபா உசைனார் உசைன்,
ஜஃபார் அஸ்லாம் என்று கூடலூர் பந்தலூர் தாலுகா பகுதியிலே இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டு மறைந்த மாபெரும் தலைவர்களிலே ஒருவராக இருந்த இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு தங்களுடைய அனுதாபத்தையும் கண்ணீர் அஞ்சலியையும் தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு நகரமன்றத்தினுடைய துணை தலைவராக இருக்கின்ற சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு சிவராஜ் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் புதிய பேருந்து நிலையம் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது.